நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, பக்கத்து மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா இந்த 2 மாநிலங்களோடையும் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 மாநிலங்களோடையுமே பார்த்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தமிழ்நாடு தயாராக இருந்தாலும் அந்த மாநிலங்கள் வந்துட்டு தயாராக இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனால ஒவ்வொரு டைமுமே பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் வரைக்கும் போய் அங்கே கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு அப்படின்றது வந்து அதுக்கப்புறமா தான் தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் அப்படின்றதும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ திடுதிப்புன்னு முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இடிச்சுட்டு நாங்கள் புதிய அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரளா ஏன் இந்த முல்லை பெரியார் அணை அப்படின்றத இடிச்சுட்டு புதிய அணை அப்படின்றத கட்டணும், அப்படி கேரளாவில் கட்டினா தமிழர்கள் ஏன் கொந்தளிக்கணும், அதை தாண்டி முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா அதனால தமிழர்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முல்லை பெரியார் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பென்னி குயிக் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு டேம் அப்படின்னே சொல்லலாம். பட் அதில் தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே அங்கே உருவான நீர்நிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா தென்மேற்கு திசை அப்படின்றதுல ஆரம்பிச்சு மேற்கு திசையில பாஞ்சு மேற்கு திசை வழியாவே போய் பார்த்தோம் அப்படின்னா கடல்ல கலக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே சைட்ல உருவாகி ஒரே சைட்ல பாஞ்சு ஒரே சைட்ல கடல்லையும் போய் கலந்துச்சு. ஸோ பென்னி குயிக் அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி போய்கிட்டு இருந்த நீரோட்டம் அப்படின்றத பல கஷ்டங்கள் பட்டு மாத்தி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு சைடு இருக்கு இல்லையா கொண்டு வர வச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கேரளாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த புதிய அணை அப்படின்றது கட்டிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் அப்படின்றது கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அமராவதி அணை இருக்கு இல்லையா, அங்க வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா அந்த அணை அப்படின்றத கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் தமிழர்கள் அந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் சைட்ஸ் அந்த சைட்லாம் இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அப்படின்றது அமராவதி டேமை நம்பி தான் இருக்கு. இந்த அமராவதி டேமுக்கு பார்த்தோம் அப்படின்னா முல்லை பெரியார் அணைகள்ல இருந்து வரக்கூடிய சிறந்தி அணை இந்த மாதிரி அணைகள் இருக்கு இல்லையா, இந்த அணைகள்ல மூலியமா தான் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் அப்படின்றது தேக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வரக்கூடிய முக்கியமான வழியான முல்லை பெரியாறு அப்படின்றதையே அடைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த சைடு ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்தும். இதனாலதான் வந்துட்டு தமிழர்கள் புதிய அணை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அந்த அணை இருக்கு இல்லையா முல்லை பெரியார் அணை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எந்த அணையை கட்டினாலும் எவ்வளவு தரமா இருக்குமோ அதை விட 10 மடங்கு கிடையாது 100 மடங்கு அதிக அளவிலான தரத்தோட தான் பார்த்தோம் அப்படின்னா முல்லை பெரியார் அணை இருக்கு அப்படின்றது தமிழர்களுடைய வாதம் மட்டும் கிடையாது. உச்சநீதிமன்றத்துல கேஸ் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தனியான ஒரு செட் ஆஃப் நீதிபதி தலைமையில ஒரு குழு அப்படின்றதே அணைக்கிறாங்க. குழு அணைச்சு பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா அந்த அணையினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவங்க செக் பண்ணி போனவங்களே பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு அந்த அணையினுடைய வலிமை அப்படின்றது இருந்திருக்கு. ஏன்னா நிலநடுக்கம் வந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா எந்தவித பாதிப்புமே ஏற்படாத வகையில அந்த அணை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கீழே வரக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா அங்கேயுமே வந்துட்டு எல்லா அணைகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய கொள்ளளவு இருக்கு இல்லையா நீர்த்தேக்க கொள்ளளவு அப்படின்றத வேணா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அணையை இடிக்கணும்னு சொல்லி எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2011 அந்த பிரச்சனை அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. பட் கேரளா அப்பயும் விடாம பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுசீராய்வு மனு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பை வந்துட்டு மறுபடியும் கோர்ட் வந்துட்டு மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இஷ்யூலாம் அப்போ ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும்போது 2021 பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த பிரச்சனை அப்படின்றத தூசு தட்டுறாங்க. முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருச்சு. அதனால அந்த இடத்துல அந்த அணை அப்படின்றத இடிச்சுட்டு அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அதாவது ஒரு 366 மீட்டர் அப்படின்ற மாதிரி தள்ளி பார்த்தோம்னா 176 அடி உயரத்துக்கும் 1437 அடி அகலம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சேம் முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா அதே அளவுக்கான ஈக்குவலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா புதிய அணைகள் அப்படின்றத கட்ட போறோம். அப்படி கட்டுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷங்கள் அப்படின்றது ஆகும். 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அணை அப்படின்றது கட்டப்படும். அந்த அணை கட்டப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணை இருக்கு இல்லையா அது இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ தண்ணீர் பங்கீடு இருக்கு இல்லையா நீர் வந்துட்டு எந்த அளவுக்கு பங்கீடு பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி விஷயம் அப்படின்றதையும் அதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும்
கூட இப்போ இதெல்லாம் சாத்தியமா இருக்கும். பட் அடுத்த கவர்மெண்ட் மாறும்போதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படின்றது மாறும்போதோ கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்றதான் தமிழ்நாடு அரசனுடைய ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா கிட்ட போராடி போராடி வாங்கக்கூடிய தண்ணி இப்போ கேரளாக்கும் அதே நிலைமை அப்படின்றது உருவாச்சு அப்படின்னா தமிழ்நாடு தலையில கையை வச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்றதான் விவசாயிகளுடைய ரொம்ப பெரிய வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு அணை அப்படின்றத கேரளா இடிச்சு தமிழ்நாடு தலை இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டு தலைமையில கை வைக்கணும் அப்படின்றதுல கேரளாக்கு அப்படி ஒரு என்ன ஆசை அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்களா இருந்தாலும் சரி அரசியல் நோக்கர்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய கேள்வியாகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி புதிய அணை அப்படின்றத கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து ரொம்ப பெரிய போராட்டங்கள் அப்படின்றதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் அப்படி அணை கட்டுறதுக்கான முடிவு அப்படின்றத கேரளா எடுக்கிறாங்கன்னா பார்டர் இருக்கு இல்லையா, பார்டரை முடக்கி நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் போராட்டம் அப்படின்றது பண்ணுவோம். காய்கறி பழங்கள்ல ஆரம்பிச்சு சிமெண்ட் வரைக்கும் எந்த விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வழியில போக முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராட்டஸ்ட் அப்படின்றது நடக்கும். கேரளா மேல ஒரு பொருளாதார தடை அப்படின்றது விதிச்சா எந்த மாதிரியான அஃபெக்ஷன் இருக்குமோ அதே மாதிரியான கிரியேஷன் அப்படின்றத நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்கு அகைன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா தமிழக மக்கள் ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மத்தியில பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஜான் இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஜான்ல கேரளா என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை கிட்ட ஒரு லெட்டர் அப்படின்றது போடுறாங்க. இந்த மாதிரி இந்த அணை அப்படின்றத வந்து நாங்க இடிச்சிட்டு புதுசு கட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க ஒப்புதல் அப்படின்றத தரணும், அதுக்கான விஷயங்கள் என்னவோ அதுக்கு தான் இந்த மனு அப்படின்ற மாதிரி அந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவங்களுடைய மனு அப்படின்றத இன்னைக்கு விசாரிக்கிறதா இருந்தாங்க. விசாரிக்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா கலந்து ஆலோசிக்கிறது, இதுக்கு வந்துட்டு சாத்தியம் அப்படின்றது இருக்கா இல்லையா, புதிய அணை அப்படின்றத அங்கே கட்டப்படணுமா இல்லையா, அந்த புதிய அணை கட்டப்படுறதுக்கான தேவைகள் அப்படின்றது அங்க இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பல மீட்டிங்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நடக்க இருந்துச்சு. பட் இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா திடுதிப்புன்னு அந்த மீட்டிங் அப்படின்றதும் கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ரத்து பண்ணப்பட்டிருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த அணை வந்துட்டு 128 வருஷம் பழசா போயிருச்சு. இன்கேஸ் பின்னாடி வந்துட்டு ஏதாவது டிசாஸ்டர்ஸ் ஏற்படுது அப்படின்னா இந்த அணையினால கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, கீழே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 3 அணைகள் அப்படின்றதும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்றதுக்கு உள்ளாகும். இதனால கேரளாவுடைய வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா அதுவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறிக்கும் உள்ளாகும். இதனால தான் நாங்கள் வந்துட்டு புதிய அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாதம் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் உச்சநீதிமன்றமா இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமா இருந்தாலும் சரி நல்லா இருக்கக்கூடிய அணையை இடிச்சுட்டு எதுக்காக இன்னொரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேரளா கிட்ட கேள்வி அப்படின்றதும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிலந்தி அணை இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுலயே ஒரு அணை மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப பெரிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா தென் மண்டலுக்கான பசுமை வாரியமே பார்த்தோம் அப்படின்னா தானா முன்னிட்டு உள்ள வந்து என்ன அங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க அணையெல்லாம் கட்டல, சின்ன தடுப்புகள் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நீரினுடைய டைவர்ஷனுக்காக பண்றோம், வேற எந்த விஷயமும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நீங்க அது பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கான பர்மிஷன்ஸ் அப்படின்றத முறையா வாங்கியிருக்கீங்களா, அப்படி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு அறிக்கையா தயார் பண்ணி தாக்கல் பண்ணணும். அப்படி அந்த அறிக்கை உங்களால தாக்கல் பண்ண முடியல அப்படின்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா அது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அப்படியே அதை கட் பண்ணணும், மேற்கொண்டு எந்த வேலைகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து ஒட்டுமொத்த மாநிலங்களும் ஒன்று திரண்டிருக்காங்க. திமுகவும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரே அணியில் இருக்கும்போது ஒரே அணியில் இருந்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி நேருக்கு நேர் எதிரெதிராக பண்ணுற விஷயங்கள் அப்படின்றதும் ரொம்ப பெரிய சலசலப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா தோழமை கட்சிகளே இப்படி தான் பண்ணுவீங்களா, உங்களுடைய தோழமை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.